ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெயில். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, த செரிஃப்ஸ் கிச்சன் பை ரொனால்ட் கவ். ஸோ ரொனால்ட் கவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொனால்ட் கவ் இஸ் அ பிரிட்டிஷ் ட்ராமாட்டிஸ்ட். அவர் நிறைய பிளேஸ் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறார். ஸோ த செரிஃப்ஸ் கிச்சன் எதை பற்றின ஒரு கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு இம்பார்ட்டண்டாக நமக்கு ரெண்டு பர்டிகுலர் கேரக்டர் நமக்கு தெரிஞ்சாகணும். ஒன்று ராபின்ஹுட் அண்ட் த செரிஃப். ஸோ ராபின்ஹுட் அப்படிங்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு கிரிமினல். ஸோ ஒரு கிரிமினல்னா ரொம்ப கெட்டவன் கிடையாது, அவன் ஒரு நல்ல கிரிமினல். எப்படி நல்ல கிரிமினல்? கிரிமினல்னாலே கெட்டவனாக தான் இருக்க முடியும், எப்படி ஒரு நல்லவனாக இருக்க முடியும் நீங்கள் கொஷின் பண்ணலாம். எப்படி நல்லவன் சொல்கிறேன்னா, ஸோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு நம்மளுடைய சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லும் இல்லையா. ஸோ அந்த சட்டத்திட்டங்கள் வந்து என்ன சொல்லணும்னா, திருடக்கூடாதுன்னு அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. ஸோ திருடனா அது தப்பு. ஆனால் ராபின்ஹுட் எப்படிப்பட்ட ஒரு திருடன்னு பார்த்தீங்கன்னா, அவன் திருடுறது எல்லாமே பணக்காரங்கிட்ட இருந்து தான் திருடுவான். ஸோ திருடுறதுமே அவனுக்காண்டி தேவைக்காண்டி திருட மாட்டான். திருடி அங்கே இருக்கிற புவர் பீப்புளுக்கு அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுப்பான். ஸோ அதனால் அவன் ஒரு கிரிமினல்னு சொல்லி அந்த சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லும். ஆனால் பேசிக்கலி ஹீ இஸ் அ குட் பர்சன். அவன் நல்லவன் தான், ஆனால் திருடுற அப்படிங்கிறதுனால ஹீ இஸ் அ கிரிமினல். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருடன் ராபின்ஹுட் அப்படிங்கிற கிரிமினலை யாராலுமே பிடிக்க முடியல. இந்த செரிஃப் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா. செரிஃப் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் நாட்டிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஒரு ஆஃபீஸர். ஸோ அந்த ஆஃபீஸர் என்ன, ஊரில் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற பார்த்துக்கிறதுக்காண்டி அவரை வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ராபின்ஹுட்டை அவர் எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய செரிஃப். ஆனால் அவரால் பிடிக்கவே முடியல. நிறைய பிளான் பண்ணுறாரு, வைக்கிறாரு, இந்த மாதிரி ட்ராப்லாம் வைக்கிறாரு. அவனால் அதை பிடிக்க முடியல. அதனால் செரிஃப் என்ன பண்ணுறாரு, எப்படி பிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. அவனை பிடிக்கிறாரா இல்லையா, ராபின்ஹுட்டை செரிஃப் வந்து கேப்சர் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அஸ் ஐ செட், இந்த செரிஃபும் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்புறம் ராபின்ஹுட், ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இவங்க. ஸோ அது போக நம்மளுக்கு சின்ன சின்ன மைனர் கேரக்டர்ஸ்லாம் இருக்கேன். ஃபஸ்ட்டு சொன்னது செரிஃப் அண்ட் ராபின்ஹுட். ராபின்ஹுட் யாருன்னு தெரியும், செரிஃப் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நமக்கு த குக் அண்ட் த ஸ்டூவர்ட். ஸோ த குக் அண்ட் த ஸ்டூவர்ட்னா யாருன்னா, குக் அப்படிங்கிறவர் சமையல்காரர். ஸோ சமையல்காரர் யாரோட சமையல்காரன்னு பார்த்தீங்கன்னா, செரிஃபுடைய சமையல்காரர். ஓகேவா. ஸ்டூவர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செரிஃபோட வீட்டில் இன்சார்ஜாக இருப்பார்ல, வீட்டில் எல்லா வேலைகளும் பார்க்குறது, வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் கீப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, என்னென்ன தேவை, எங்கே இந்த விஷயம் என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே மானிட்டர் பண்ணுறது வந்து த ஸ்டூவர்ட். ஸோ ஸ்டூவர்ட் வந்து யாருன்னா, செரிஃபோட ஸ்டூவர்ட். ஸோ அந்த 4 கேரக்டர் பார்த்துட்டோமா. இப்போ அந்த செரிஃப், த ராபின்ஹுட் அண்ட் த குக், த ஸ்டூவர்ட். ஸோ 4 பேர் பார்த்துருக்கோம். அது போக நமக்கு இன்னும் 2 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் ஜான் அண்ட் ஃப்ரையர் டக். ஸோ லிட்டில் ஜானும் ஃப்ரையர் டக்கும் யாருடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராபின்ஹுட்டோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் ராபின்ஹுட்டோட தான் ஒரு ஆட்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வைக்கிறது எல்லாமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரையர் அப்படிங்கிறது வந்து அவரும் கைண்ட் ஆஃப் ஒரு துறவி மாதிரி. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு நல்ல ஒரு துறவி. அவர் இந்த மாதிரி போர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு துறவி. அவர் வந்து ராபின்ஹுட்டோட ஃப்ரெண்டாகவும் இருக்கிறார். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். அது போக நமக்கு மெசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க, கொஞ்சம் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. இதுதான் கேரக்டர்ஸ். நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், நாட்டிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஒரு பேலஸில் நடக்குது. கேசல்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அரண்மனை மாதிரி ஒரு இருக்கக்கூடிய இடத்துல அந்த பர்டிகுலர் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அந்த ஸ்டோரி பிகின் ஆகும்போது, அந்த பிளே பிகின் ஆகும்போது எப்படி பிகின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த செரிஃபோடைய பேலஸ். அந்த பேலஸில் தான் அந்த பர்டிகுலர் சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேலஸில் எந்த பர்டிகுலர் ரூம் பார்த்தீங்கன்னா, கிச்சன். அதுதான் அந்த பிளேயோட டைட்டிலும், த செரிஃப்ஸ் கிச்சன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செரிஃபோட கிச்சனில் யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, குக் இருப்பார் இல்லையா. அந்த குக் தான் அந்த கிச்சனில் இருந்து நிறைய ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வைக்கிறாரு. குக் பண்ணி ஆர்டராக டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு ஸ்டூவர்ட் வரான். ஸ்டூவர்ட்னா சொன்னேன் இல்லையா, அந்த ஹவுஸை பத்திரமா பார்த்துக்கூடிய எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவர் வராரு, வந்து சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா இருக்குது ஸ்மெல்லாம் சொல்லிட்டு வந்து பார்க்க வராரு. குக் வந்து கோமா, எங்கே இன்னும் செரிஃப் இன்னும் வந்து சாப்பிடவே வரல, இப்போ பாரு டைம் ஆகிட்டே இருக்குது, நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா, செரிஃப்ட்ட கரெக்டாக பங்க்சுவலுக்கு வந்து டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்ல மாட்டியான்னு சொல்லி குக் வந்து ஸ்டூவர்ட்டை சண்டை போடுறான். ஸோ இதெல்லாம் என்னோட வேலை கிடையாது, நானும் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், நீ வேணால் போய் செரிஃப்ட்ட சொல்லி கரெக்டாக டைமுக்கு வந்து சாப்பிட சொல்லுன்னு சொல்லி குக்கு கிட்ட ஸ்டூவர்ட் திருப்பி சொல்கிறான். ஸோ 2 பேரும் ஒரு ஆர்குமெண்ட் வராங்க. சரி, சாப்பாடாக நல்ல ஸ்மெல் வருது, எனக்கு கொஞ்சோண்டு கூட நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அவனை கையை வைக்க போகிறான். ஸோ கையை தட்டி விட்டுறான் குக்கு. ஒழுங்காக குக்கு வந்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, செரிஃப் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும், இப்போவே டின்னர் டைம் முடிஞ்சிருச்சு, டின்னர் டைம் முடிஞ்சு நான் பண்ணி வச்ச சாப்பாடெலாம் ஆறி போயிட்டுருக்கு, சீக்கிரம் அவரை வந்து சாப்பாட சொல்லு. இல்லை ஆறி போனாலும் இன்னும் நல்லா தான் டேஸ்ட் இருக்குது, ஸ்மெல் இருக்குது, நான் சாப்பிட்றேன், கொஞ்சமாக அது லைட்டாக கொஞ்சம் ஒரு பீஸ் கூடன்னு சொல்லி அந்த பை பண்ணுறான். ஒரு பையனுங்கிற ஒரு டிஷ்ஷு, அந்த பை கூட அப்படின்னு சொல்லி கேட்குறான். தர முடியாது, ஒழுங்காக அந்த கிச்சனை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். உடனே நம்மளோட ஸ்டூவர்டுக்கு
ரொம்பவே ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுனதுனால ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. திருப்பி கேட்குறான், நீ யார்கிட்ட பேசுகிற தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறான். நீ வந்து ஷெரீஃபோட ஸ்டூவர்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது மனசில் வச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லி அவனை ரொம்பவே திட்டுறான். ஸோ அதை கேட்டுட்டு திருப்பி குக்கு, நீ மட்டும் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியுமா, ஷெரீஃபோட குக்கு கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு மனசில் வச்சுட்டு பேசுன்னு சொல்லி 2 பேரும் ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி ஆர்குமெண்ட்னு நம்ம பார்க்கலாம். இப்போ குக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து வீட்டில் பேருக்கு தான் ஸ்டூவர்ட்னு இருக்கிற, ஒரு வேலையும் ஒழுங்காக பார்க்க மாட்டேற, ஆகுனா சாவி கொத்தை எடுத்துகிட்டு அங்கேயும் ரூமாக சுற்றிக்கிட்டு தான் இருக்கிற தவிர வேறு ஒழுங்காக ஒரு வேலையை ப்ராப்பராக நீ பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவனை வந்து குறை சொல்கிறான். யார்? குக் வந்து ஸ்டூவர்டை குறை சொல்கிறான் இல்லையா. அதே மாதிரி இப்போ மறுபடியும் இவன் அவனை குறை சொல்லணும் இல்லையா. திருப்பி ஸ்டூவர்டு வந்து என்ன சொல்கிறான்னா, குக்கை வந்து நீ சாப்பிட்ற சாப்பாடு பண்ணிக்கு வைக்கிற சாப்பாடோட ரொம்ப கேவலமாக இருக்குது, அதை யாரால் சாப்பிட முடியும்னு சொல்லி அவனை வந்து திட்டுறான். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க. ஸோ அந்த திட்டிட்ட டைமில் அங்கே ஒரு மெசஞ்சர் வரான். ஸோ மெசஞ்சர் யாருன்னா, தூது வருவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு பர்சன் வர மெசஞ்சர் வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்லணும். ஸோ என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஷெரீஃப் வந்து வெளியே போயிருக்கிறாரு இல்லையா. ஸோ வெளியே போன இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னா, டைம் ஆயிடுச்சு. அதனால் அங்கே ஒரு ப்ரையர் ஆஃப் எம்மெட் அப்படிங்கிற ஒரு துறவி மாதிரியான ஒரு ஆள் வந்து இருந்தார். ஸோ அவர் வந்து ஷெரீஃப்க்கு வந்து சாப்பாடு எல்லா அடைக்கலமும் கொடுத்துருக்கனால ஷெரீஃப் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவார். இன்றைக்கி டின்னருக்கு வீட்டுக்கு வரமாட்டார் ஷெரீஃப், இதை தான் சொன்னார் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசஞ்சர் வந்து சொல்லிடுறான். இப்போ என்ன ஆயிரும், குக்குக்கு ரொம்பவே கோவம் அதிகமாகிடும். அவருக்காண்டி தான் மெனக்கின்ட்டு எல்லா விதமான டிஷ்ஷஸும் பண்ணி டின்னருக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கான். இப்போ ஷெரீஃப் வரமாட்டார். டோட்டலாக சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும். ஆனால் குக்குக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போது நம்மளுடைய ஸ்டூவர்டு ரியலைஸ் பண்ணுறான், ஷெரீஃபு வரமாட்டார், நமக்கு சாப்பாடு ஷெரீஃப் வந்தால் தான் நமக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு இந்த குக்கு வேறு சொல்லி தொலைச்சிட்டானே, நம்ம வேறு கத்திட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது, நம்மளுக்கு பசிக்குதே, சாப்பிட்டாகணுமே, என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறான். சரி அப்படி நம்ம எப்படியாவது அந்த குக்கு மைண்டை மாற்றலான்னு சொல்லிட்டு குக்கு கிட்ட வந்து பேசுகிறான். எப்படி ஏதோ ஒரு கோவத்தில் சும்மா விளையாட்டுக்கு நான் சொல்லிட்டேன், உன் சாப்பாடாக ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சமாக சாப்பாடு கூட நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். என் சாப்பாடு மேலத்தை பற்றி தப்பாக பேசினவனுக்கு சாப்பாடே கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறான் குக்கு. இவனுக்கு என்ன பண்ணுறது எது மாதிரின்னு தெரில. திடீர்னு ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகுது நம்மளுடைய ஸ்டூவர்டுக்கு. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, அவன் கையில் சாவி கொத்தி இருக்கும்ல, எப்போதும் ஒரு சாவியை எடுத்து காட்டுறான். இந்த சாவி எதோட சாவி தெரியுமா, நம்ம கீழே அடி ரூமில் நம்மெல்லாம் எயில் வச்சுருக்கோம். எயில் அப்படின்னா பியர். ஸோ பியர்லாம் அவங்க வந்து ஒரு டின்னில் வந்து சேர்த்து ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. ஸோ அடிக்கடி அங்கே இருக்கிற ஃபாரின் பீப்புள்ஸ்லாம் குடிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த ரூமுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் போய் நான் பியர் உனக்கு தரேன், 2 மக்கு எடுத்துகிட்டு வா, நம்ம போய் பியர் ரூமில் போய் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்கிறான். இப்போ அதை கேட்டவுடனே குக்கோட மைண்டும் லைட்டாக மாறுது. பியர்னு அப்படி சொன்னோன்னே குக்கும் மைண்ட் மாறிறான். சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 மக்கு எடுத்துகிட்டு 2 பேரும் சாவியும் எடுத்துகிட்டு எங்கே போயிடுறாங்க, அந்த பர்டிகுலர் ரூம் எயில் இருக்குல்ல, அந்த பியர் இருக்கிற ரூமுக்கு போய் அந்த மக்கில் கோரிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிடுறான். சரி இப்போ கிச்சன் வந்து எம்டியாக இருக்குது. கிச்சனில் எல்லா டிஷ்ஷஸும் அந்த ஸ்மெல்லோட அழகாக அங்கே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு 2 பேர் வராங்க. யார் 2 பேர்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரையர் டக்கும் லிட்டில் ஜான். ஸோ லிட்டில் ஜானும் ஃப்ரையர் டக்குன்னு யாருன்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. 2 பேருமே ராபின்ஹுட்டோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டில் நல்ல சாப்பாடு ஸ்மெல் வரதை பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கிச்சனில் அந்த 2 பேர் குக்கும் ஸ்டூவர்டும் கீழே போயிட்டாங்களே, அந்த ரூமில் போயிட்டு எயில் எடுக்கிற அந்த பியர் எடுக்கிறதுக்காண்டி போயிட்டாங்க. ஸோ இப்போ ஃப்ரையர் டக்கும் லிட்டில் ஜானும் ஊந்து 4 காலில் வந்து அந்த ரூம்குள்ளே வராங்க. ஒருத்தர் பார்த்து பயந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நடக்குது. ஸோ அந்த வீட்டில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கிறத பார்த்து ரொம்பவே வயிறு பசியில் இருக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, பிரெட் மட்டும் தான் இது வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி தான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லி, இங்கே நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, வா சாப்பிட்லான்னு சொல்லி லிட்டில் ஜானும் ஃப்ரையர் டக்கும் வந்து சாப்பிட்றாங்க. ஃப்ரையர் டக்குக்கு பொறுக்கவே முடியல. ஸோ ஃப்ரையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துறவின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவர் வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ராபின்ஹுட். ஸோ அவருக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டாகணும் போகிறாரு. திடீர்னு 2 பேர் வந்துடுறாங்க. யார், குக்கும் ஸ்டூவர்டும் அந்த பியர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆளுக்கு கொஞ்சம் பியர் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு நல்ல சாப்பாடு, குக்கும் ஸ்டூவர்டை எப்படி சண்டை போட்டுட்டான். இப்போ பியர் உள்ளே போனதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவன் அவனுக்கு ஊட்டி விடுறதும் அவன் இவனுக்கு ஊட்டி விடுறதும் ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பியரும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பியர் இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இன்னொரு மெசஞ்சர் வரான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷெரீஃப் வந்து வந்துட்டார், ரிட்டன் வந்துட்டுருக்காருன்னு சொல்லுறான். ரிட்டன் ஆகிட்டு மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் கேளுங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ராபின்ஹுட்டை பிடிச்சிட்டாரு. என்னது, ராபின்ஹுட்டை பிடிச்சிட்டாங்களா? இருக்காதே, அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சுன்னே 2 பேரும் பசிலாக நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி பிடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி குக்கும் ஸ்டூவர்டும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஃப்ரையர் டக்கும் லிட்டில் ஜானும் வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டூவர்டும் குக்கும் அங்கே பியர் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க அங்கே தானே கிச்சனில் தானே இருந்திருக்கணும். அவங்க வரதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த டேபிள் இருக்குல்ல, டேபிள் கடியில் போய் ஒழிஞ்சிக்குவாங்க. யாரும், ஃப்ரையர் டக்கும் லிட்டில் ஜானும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெசேஜர் வந்து இந்த மெசேஜ் சொல்லும்போது ஃப்ரையர் டக்கும் லிட்டில் ஜானும் அடியிலிருந்து ஒழிஞ்சிருந்து கேட்கும் செய்கிறாங்க. ஃப்ரையர் டக்கும் லிட்டில் ஜானும் யார், நம்மளுடைய ராபின்ஹுட்டோட ஃப்ரெண்ட்ஸ்.
ஐயோ ராபின்ஹுட்டை பிடிச்சிட்டாங்களான்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ அடியில் இருந்து அதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் வந்து உள்ளே வந்துடுறாரு. ஷெரீஃப் வரும்போது ரொம்ப பின்னாடியே யார் வராங்க, இந்த சோல்ஜர்ஸ் வந்து ராபின்ஹுட்டையும் பிடிச்சிட்டே வராங்க. ஸோ ராபின்ஹுட்டை பிடிச்சிட்டு உள்ளே வந்து நிற்கும்போது ஷெரீஃப் வந்து ஸ்டூவர்ட்டை சொல்கிறாரு, உடனே போயிட்டு ப்ரிசனை ரெடி பண்ணு, நீ வந்து இந்த ராபின்ஹுட்டை நீ ஜெயிலில் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ராபின்ஹுட், இதோட உன்னோடைய கதை முடிஞ்சுது, இனிமேல் உன்னோட தொல்லை எங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி ஷெரீஃப் ரொம்பவே கர்வமாக பேசுகிறாரு. அதை வந்து ராபின்ஹுட் கேட்டுகிட்டே இருக்கிறான். நீ இதுதான் அடிக்கடி எப்போல்லாம் என்ன பிடிக்கிறியோ இதை தான் சொல்லிகிட்டு இருக்க, இது நடக்கிற மாதிரி தெரியல, இல்லை இந்த வாட்டி கண்டிப்பாக உனக்கு நாங்கள் ஒரு முடிவு கட்டிடுவோம், நாளைக்கு அதிகாலையில் உன்னை நாங்கள் தூக்கில் போட்டு உன்னை கொண்டுருவோம், என்ன கொண்டா எல்லாமே முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவனும் ஆணவத்தில் பேசுகிறான். நான் ஒரு ராபின்ஹுட் இங்கே இல்லை, என்ன மாதிரி எத்தனையோ ராபின்ஹுட் இருக்காங்க, என்னுடைய செயல்களை செய்கிறதுக்கு எத்தனையோ ராபின்ஹுட்ஸ் இங்கே நான் இறந்தால் மறுபடியும் எழுந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்கிறான். அப்படியா, அப்படின்னா நான் எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃபும் அவனுக்கு ஈக்குவலாக பேசிகிட்டே இருக்கிறான். அதுக்கு வந்து உனக்கு இந்த ஒரு வாழ்க்கை பத்தாது அப்படின்னு சொல்லி ராபின்ஹுட் திருப்பி அவனை பதில் பேசுகிறான். ஒழுங்காக வாயை மூடிட்டு நீ ஜெயிலுக்குள்ளே போயிரு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ராபின்ஹுட்டை ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டோன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா ஷெரீஃப் வந்து நம்மளுடைய ஸ்டூவர்டை வார்ன் பண்ணுறான், ராபின்ஹுட் தப்பிச்சு போகக்கூடாது, அப்படி தப்பிச்சு போனான்னு பார்த்தோன்னா அவனுக்கு பதிலாக உன்னை தான் நான் தூக்கில் போடுவேன். ஸோ நாளைக்கு வந்து எனக்கு ரொம்பவே முக்கியமான நாள், இந்த நாளுக்காண்டி நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டே இருந்தேன், அந்த நாள் நாளைக்கு தான். ஸோ அந்த ஒரு டேயை நான் வந்து ரொம்பவே கொண்டாடணும், இவனுடைய சாவு வந்து அவன் சாவப்போ அவனுக்கு ஃப்ளாகை வந்து ஏற்றணும், அப்புறம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஊரெல்லாம் போய் சொல்லணும், இந்த மாதிரி அவனை பிடிச்சிட்டோம், அவனை நான் கொல்ல போகிறோன்னு சொல்லணும், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும், நாளைக்கு கிராண்டாக பண்ணணும், அந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லிட்டு நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஷெரீஃப் வந்து அவருடைய ரூமுக்கு போயிட்டு தூங்க போயிடுவார். ராபின்ஹுட்டை ஜெயிலில் வச்சு பூட்டிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து ஸ்டூவர்ட் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பியும் மறுபடியும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வராருன்னா அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் பக்கத்துலேயே வராரு. ஸோ டேபிள் பக்கத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, நிறைய சாப்பிட்றாரு. இப்போது என்ன பண்ணுறா, லிட்டில் ஜானும் ஃப்ரையர் டக்கும் அடியில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா. லிட்டில் ஜான் வந்து என்ன சொல்கிறான், ரொம்பவே வருத்தப்படுறான், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ராபின்ஹுட்டை யாராலையும் கொல்ல முடியாது, என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இங்கேருந்து அவரை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லைஸாக தெரியாமல் டேபிள் கண்டில் ஓடுறான். ஃப்ரையர் டக், என்னடா முட்டாள்தனமாக பண்ணுறேன், உன்னை நீ மாட்டிக்கணும்னு அவனை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, நீ வந்து டேபிள் கடையில் ஏறி நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது, தயவு செய்து சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்லி போய் சாப்பாடு போய் எடுத்து சாப்பிட்றாத, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அமைதியாக இங்கேயே ஒழுங்காக உட்காந்துரு, நான் வர வரைக்கும் இங்கே இருன்னு சொல்லிட்டு லிட்டில் ஜான் நைஸாக போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ராபின்ஹுட்டை அடைச்சி வச்சுருக்காங்க, அடைச்சி வச்சிருக்க இடத்துல அவங்களுக்கு காவல்காண்டி 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த 2 பேர் தூங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் இவன் போட்டுட்டு அந்த சோல்ஜர்ஸ் மாதிரி இவன் வந்துடான். ஸோ சோல்ஜர்ஸ் மாதிரி நைஸாக கீழே இறங்கி வரான். வந்துட்டு ஸ்டூவர்ட் வந்து இங்கே சாப்பிட்ருக்காருல அவர்கிட்ட வந்து பேசுகிறான், சார் அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து நைஸாக பேசி அவனும் லைட்டாக சாப்பிட்றான். என்னடா நீ காட் பண்ணாமல் எங்கே வந்து நிற்கிற, ஷெரீஃப் பார்த்தாருன்னா அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாருன்னு சொல்லிட்டு அவனை வந்து வார்ன் பண்ணுறான். இல்லை சார் அங்கேருந்தே பார்க்கறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது, இங்கேருந்து நான் அவனை பார்த்துக்கிட்டேன், எஸ்கேப் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவன் கூட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இவங்க 2 பேரும் மாற்றி அந்த பியரு, சாப்பாடு, மீட்டு, எல்லா வகையான மீட்டு, எல்லாமே நான்வெஜ் ஐட்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஃப்ரையர் டக் அடியில் இருக்கிறாருல அவருக்கு அப்பளை வச்சு பசிச்சுட்டே இருக்குது. அதுக்கு தக்கன இவங்க 2 பேரும் அந்த மீட் நல்லா இருக்குது, இந்த மீட் நல்லா இருக்குன்னு ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு கீழே கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கிறான், என்ன பண்ணுறது எது பண்ணுறது. அவன் வந்து திடீர்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறான். அன்றைக்கி ஸ்டூவர்ட் முடிக்கிறாரு, என்னடா சவுண்டு அது, நீ கேட்டியா அப்படின்னு கேட்குறான். இல்லையே, அது வேறு ஏதாவது இருக்கும், மேலே வந்து அந்த பிரிசனர் கத்திட்டு இருப்பான், ராபின்ஹுட் தான் கத்திட்டு இருப்பான், நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சிருவான். யார் சமாளிச்சிருவா, நம்மளுடைய லிட்டில் ஜான் சோல்ஜர் வேஷத்தில் இருக்கிறான்ல அவன் சமாளிச்சிருவான். அதுக்கப்புறம் சரிங்க சார் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அவனுக்கு பியர்லாம் ஊற்றி கொடுப்பான். நம்மளுடைய லிட்டில் ஜான் இப்போ சோல்ஜராக இருக்கிறான்ல ஊற்றி கொடுப்பான். அவன் நல்லா குடிச்சிட்டே இருப்பான். கடைசியில் இன்னொரு கிளாஸும் ஊற்றி கொடுப்பான். ஸோ ஊற்றி கொடுத்துட்டு அங்கே திரும்பிடுவார் ஸ்டூவர்டு. திடீர்னு பார்த்தா கிளாஸ் வந்து தன்னால் டேபிள் கடியில் போகும். நீ பார்த்தியா, இப்போ ஒரு கிளாஸு டேபிள் கடியில் போச்சு அடு. சார் இந்த தானே சார் இருக்குது கிளாஸு, யாரெல்லாம் எடுக்கல. இல்லை நான் என் கண்ணால் பார்த்தேன், இங்கே ஏதோ பேய் இருக்குடா அப்படின்னு சொல்லி ஸ்டூவர்ட் ரொம்ப பயப்படுறாரு. ஆனால் நமக்கு அந்த லிட்டில் ஜானுக்கு தெரியும்ல அடியில் ஃப்ரையர் டக் தான் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவன் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லுவான். இல்லை சார் நீங்கள் ஓவராக குடிச்சிட்டிங்க, அதான் உங்களுக்கு எல்லாமே மாறி மாறி தெரியுதுன்னு சொல்லி அவனை சமாளிப்பான். சார் இப்போ நீங்கள் படுக்கணும், நீங்கள் போயிட்டு ரூமுக்கு போய் படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க போக சொல்லுவான். இல்லை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டே இருப்பான். இல்லை சார் நீங்கள் போய் படுங்கன்னு சொல்லி அவனை சமாளித்து உள்ளே போய் படுக்க வச்சிருவான். ஸோ படுத்துக்க போனவன் வந்து போயிடுவான். போயிட்டு திருப்பி வந்து அடியில் இருக்கிறான்ல ஃப்ரையர் டக், நான் இப்போ வெளியே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஜான்ட்டு கேட்பான். அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவான்.
வெளியே வந்தோடனே உள்ளே போனான் இல்லையா ஸ்டூவர்டு, அவன் போயிருக்க மாட்டான், மறுபடியும் வந்துடுவான். வந்துட்டு ஃப்ரையர் டக்கு டேபிள் கடையிலேருந்து வெளியே வரதை பார்த்துருவான். ஐயோ பெயின் சொல்லிட்டு அவன் குடுக்குன்னு ஓடிடுவான். ஸோ அவன் பெயின் நினச்சிட்டு ஓடிட்டு அங்கே போயிடுவான். இப்போ என்ன பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே இவங்க போய் என்ன பண்ணணும்னா ராபின்ஹுட்டை காப்பாற்றணும். ஸோ எப்போ என்ன ஆகுனா, ராபின்ஹுட்டை காப்பாற்றுறதுக்கு அந்த கீ இருந்தால் தானே முக்கியம். அந்த சோல்ஜர் வேஷத்தில் லிட்டில் ஜான் வந்தான் இல்லையா, அப்போ வந்த போய் பியர் ஊற்றி கொடுக்கும்போது அவனுக்கு பெல்ட் டைட்டாக இருக்குது சார், ஸ்டூவர்ட் சார் உங்களுக்கு, அதனால் பெல்ட்டை லூஸ் பண்ணிட்டு நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்போ சொல்லும்போது என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் கையில் இருந்து அவன் பெல்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த கீஸை எடுத்திருப்பான் ஆல்ரெடி. ஸோ அதனால தான் அவன் பண்ணி இப்போ கீ எடுத்துகிட்டு போயிட்டு ராபின்ஹுட்டை திறந்து விட போகிறான். ஸோ ராபின்ஹுட் திறந்து விட்டுட்டு எஸ்கேப் ஆகணும். ஸோ இவன் கத்திட்டு ஓடனா இல்லையா டேவில் டேவின், அந்த சத்தத்தை கேட்டுட்டு யார் வந்துடுவான்னு பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு ராபின்ஹுட்டை திறந்துட்டு இவங்கெல்லாம் ரெடியாக இருப்பாங்க. ஷெரீஃப் பார்த்துருவார். என்ன பண்ணுறதுன்னு புரியாது. இப்போ ஷெரீஃப் வந்து நீ என்ன எஸ்கேப் ஆக போறியா, உனக்கு டேவில் வந்து ஹெல்ப் பண்ணிச்சா, இல்லை பேயில் எனக்கு ஹெல்ப் பண்ணல, உன்னோட ஆள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான், ஏன்னா லிட்டில் ஜான் வந்து அவனோட சோல்ஜர் வேஷத்துலாம் இருக்கான். ஸோ அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ லிட்டில் ஜான் வந்து ஷெரீஃபை உள்ளே வச்சு பூட்டிடுவான், ஜெயிலுக்குள்ளே வச்சு பூட்டிடுவான். இப்போ ராபின்ஹுட், ஃப்ரையர் டக்கு, லிட்டில் ஜான். ஃப்ரையர் டக் என்ன தன்மா இருப்பார், இன்னும் சாப்பிட்டுட்டு இருப்பார். இப்போ இதான் கடைசி சாப்பாடு மாதிரி அவர் சாப்பிட்டுட்டே இருப்பார். இவன் திட்டுவான் லிட்டில் ஜான், டே ஒழுங்காக மாட்டிக்கிடாதா, அப்படி மாட்டோன்னா நான் 3 பேர் நாளைக்கு காலையில் தூக்கில் போட்டுருவாங்க, ஒழுங்காக சாப்பிடாம எங்கள் கூட ஓடி எஸ்கேப் வந்துடுன்னு சொல்லுவான். கடைசியாக ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி இவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். யார், ஃப்ரையர் டக். இப்போ ராபின்ஹுட், லிட்டில் ஜான் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. போயினதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் குக்கு வந்து ஸ்டூவோட கூட வராரு. எங்கடா பேயை பார்த்த, பேய் எங்கே இருக்குது, என் பேய் தான் என்னோடய கீஸையும் எடுத்துருச்சு, என் கீஸும் காணும், நான் பேயும் பார்த்தேன், என்னுடைய பியரையும் அதுதான் அடித்து குடிச்சுது அப்படின்னு சொல்லி அந்த கிச்சன் இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்ப்பாங்க, கீஸ்லாம் டேபிளில் வச்ச மாதிரியே இருக்கும், பியர் மக்லாம் அது அங்கே தான் இருக்கும். இங்கே யாருமே இல்லையடா, யாரை பார்த்தேன்னு சொல்லி குக்கு கேட்பான். இல்லை நான் பேய் இங்கே தான் பார்த்தேன். சரி வேறு ஏதாவது போய் பார்த்துருப்பா, வா நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. மேலே வந்து அந்த பிரிசனர் கத்திக்கிட்டே இருப்பான். என்னடா இவன் நாளைக்கு சாக போகிறான், இவன் கதை உடச்சிட்டா வெளியே போகிற போகிறான், இவனெல்லாம் எஸ்கேப் ஆகலாம் முடியாதுன்னு சொல்லி இவங்க பாட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பிரச்சனைலாம் இருக்கிறது யார், ஷெரீஃப் தான் இருக்கிறாரு மேலே. இப்போ ராபின்ஹுட் அப்படியே தப்பிச்சு போயிட்டாங்க. இவங்க நினச்சிப்பாங்க ராபின்ஹுட் தான் கத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு கீழே இருந்து நம்மளுடைய ஸ்டூவர்ட் கத்துவான், ராபின்ஹுட் ஒழுங்காக சத்தம் போடாமல் தூங்கிடு, இல்லாட்டி நான் வந்து உனக்கு அடித்து கொண்டுருவான்னு சொல்லி மிரட்டுவான். அதுக்கப்புறமா தான் ஒரு வாய்ஸ் வரும், டே ஸ்டூவர்ட், நான் வந்து ஷெரீஃப்டா, ராபின்ஹுட் எஸ்கேப் ஆகி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாய்ஸ் வரும். அதை கேட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டூவர்டுக்கு அப்படின்னு வாயை பழந்துட்டு அந்த ப்ளே அதோட முடிஞ்சிடும். சரி, ஏன்னா எதனால அப்படி அவன் ஒண்டர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பார், ஸ்டூவர்டை வந்து நீ அவனை தப்பிக்க விட்ட அப்படின்னா ஷெரீஃப் சொல்லியிருப்பாரு, நான் உன்னை வந்து அவனுக்கு பதிலாக தூக்கில் போட வேண்டியிருக்குன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதனால் அவன் அந்த ஒரு அதிர்ச்சியில் அந்த ப்ளே அப்படியே முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் வெயில் சேயிங் பாய். பை பாய்.